ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்ததாரராக மாறிடுங்க. கூகுள் அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது நிறைய நபர்கள் பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்கன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் சந்ததாரராக ஏற்கனவே இருந்தாலும் ஒரு தடவைக்கு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபதின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் வாசு தினம் நண்பர்களே. இந்த வாசு தினத்துல என்ன பண்ணலாம்னா புதுசா கட்டடம் கட்டுறதுக்காக இன்னைக்கு நீங்க பூஜை போடலாங்க. அது உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் 8 குடையவனும் 11 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. 6 குடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, 8 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் தவிர 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகளை நீங்கள் எளிதாக இன்றைய தினம் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக, வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு தித்திப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளிவட்டார புதிய தொடர்புகள் இன்னைக்கு கிடைத்து உங்களுக்கு விரிவடையும். எனவே இன்றைய தினம் நட்பு வட்டாரம் பெருகும்னு சொல்லலாம் நண்பர்களே. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுங்க. தன லாபம் அதிகமாக கிடைக்கிறதுனால வியாபாரத்துல இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக விரிவடையக்கூடிய பொருளாதார ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் வீட்டை சீரமைக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணி இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் சகோதரர்கள் வழியில் நல்ல செய்திகள், சில சுப செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. எனவே உடன் பிறந்தவர்கள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் நல்ல தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் கையில் தாங்க இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட அனுபவம் இருக்கும். ஸோ உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். எனவே எந்த செலவு அவசியம், எது அனாவசியம் என்று வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல வகையிலே சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உடல் தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிவிடும். இந்த தினம் உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. அலுவலக பணிகளில் உங்க பொறுப்பு என்ன, உங்களுடைய முக்கியத்துவம் என்ன, நீங்க உங்க என்ன ரோல் இன்னைக்கு பிளே பண்றீங்க அப்படின்றது நீங்க இன்னைக்கு புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது. சில பேர் புனித யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். உங்கள் சொந்த பந்தங்கள் ஆகட்டும், நண்பர்களாகட்டும், குடும்ப உறுப்பினர்களாகட்டும், எல்லாரும் மத்தியிலுமே இன்னைக்கு நீங்கள் மதிப்போ மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளுங்க. நன்மதிப்பு பெருகும். நல்லவருக்கு எத்தனை நாளாக உங்கள் உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் வியாபாரிகள் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளை நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் நீங்கள் சந்தோஷத்தை இன்றைய தினம் பெற முடியும். உங்கள் வேலைகள் சிறப்பாக முடியும் நண்பர்களே. அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்க. இந்த தினம் நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை மூலமாக, தன்னம்பிக்கை மூலமாகவும் நீங்கள் அட்டவணை தயாரித்து அதன் பிரகாரம் வேலை செய்யறது மூலமாக இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது இதய துடிப்பும் உங்களது மனக்கொருந்த காதலரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் சிறப்பான மகிழ்ச்சியை துள்ளக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. சில பேர் புதுசாக காதல் வயப்படக்கூடிய அறிகுறிகள் இன்றைய தினம் காணப்படும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நண்பர்களே. மேலும் நீங்கள் நல்ல ஒரு ரொமான்டிக் மூட்லேயே இன்னைக்கு இருப்பீங்க. இது தவிர உங்ககிட்ட இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு இன்னைக்கு இருக்கும். அதனால நீங்கள் எங்கே போனாலும் அந்த சூழல் கலகலப்பாக உங்களால் மாறிவிடும் நண்பர்களே. இன்றைய தினம் வேலைகளில் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானத்தை செய்ய வேண்டியது அவசியம். வேலைகளில் யாராவது அர்ஜென்ட்டாக செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கோபம் நிறைய வரலாம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அந்த நேரத்தில்
ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எந்த ஒரு முடிவு இன்னைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம். செல்ஃபிஷாக இந்த முடிவு எடுத்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் மற்றவங்க தேவைகளையும் நீங்கள் கருத்தில் கொண்டு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை மற்றவங்க ஈஸியாக செய்து கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய லாபகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும். எனவே அதற்காக நீங்கள் இன்றைய தினம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கக்கூடாதுங்க. செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்துறதுல உங்கள் நேரம் வீணாகுங்கிறதுனால கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அதிகமான ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக பெற முடியும். ரியல் எஸ்டேட் தொடர்பான வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மிக முக்கியமாக சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுமை மற்றும் நிதானம் உங்கள் பிளானிங் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துறீங்களா அப்படின்றத நீங்கள் கவனத்தில் கொண்டு இன்றைய தினம் செயல்பட வேண்டும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, சக்தி மிக்க ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையின் இனிமையான ஒரு நல்ல ஒரு பக்கத்தை நீங்கள் காண முடியும் என்றாலும் திருமண வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மொபைல்லேயே அதிக நேரத்தை செலவிட்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு செய்யக்கூடிய சில முக்கியமான வேலைகள் அல்லது உதவிகளை நீங்கள் செய்ய முடியாமல் போயிருக்கலாம், மறந்து போயிருப்பீங்க. அதனால் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி என்ன வேலைகள் செய்யணுமோ அதை நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சரிபதியாக பிரித்து கொண்டு வேலைகளை முடித்துவிட்டு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும் பொழுது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலர் பச்சை நிறத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது நண்பர்களே. இந்த தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்கள் பொறுப்பு என்ன அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு உணர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சூழல் உருவாகும். உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி உங்கள் அனுபவத்தை யூஸ் பண்ணி உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நாள், அனுபவம் மிக்க நாளுங்க. இன்றைய தினம் பூராட நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. அடமட்டா இருக்காம நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக உங்கள் வேலையாட்களிடம் வேலை வாங்குவதற்கு நீங்கள் அவர்களை என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி வேலை வாங்குறது ரொம்ப அவசியம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்குங்க. இன்றைக்கி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. சூப்பரான ஒரு நாள், மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் சொந்த பந்தங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடுமே இன்றைக்கி நீங்கள் மதிப்போடு இன்றைக்கி செயல்படுவீங்க. மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பெறும். மேலும் சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மரியாதையான ஒரு நாளுங்க, ஆரோக்கியமான ஒரு நாள், நல்ல ஒரு மன தெளிவான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.